ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு நான் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதாவது குட்டி டீஸ்பூனில் தான் 15 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் தான் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க. இதை எல்லாமே நம்ம நைஸாக எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 3 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேங்க. பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கு தான் சுகரை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். 3 முட்டை அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு முட்டைக்கு 5 டீஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சுகர் எடுத்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் வந்து சுற்றியும் தடவி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த முட்டையை நம்ம சேர்த்து பால் முட்டை சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அதாவது இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை, ஏலக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா எக்கு, சுகரு அதெல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த டிஃபன் பாக்ஸில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஃபில்டர் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய், அதாவது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்மளுடைய கலவை அதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை குக் பண்ணால் போதுங்க. சூப்பரான வட்டலாப்பம் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே செஞ்சது என்னோடய பையன் தான். அவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவரே செஞ்சுட்டாரு. எக்கு உடைச்சது, அதுக்கப்புறம் அடுப்புக்குள்ளே அந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்கு பயந்துட்டார் சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது 2க்கு தான் என்னுடைய ஹெல்ப் அவருக்கு தேவைப்பட்டது. மற்றபடி எல்லாமே அவர் தான் செஞ்சார். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட எக் இருந்தால் போதும். மற்ற பொருட்கள் எல்லாமே நார்மலாக நமக்கு சுகரு, மில்க் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் தான். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்வீட்டு டெம்டிங்காக ஏதாவது சாப்பிட்லான்னு இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதுக்கு எக்கு தானேங்க, ஃபுல் ப்ரோட்டீன். முந்திரி பருப்புலேயும் ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.